இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 9 அதிகாரம் 6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதிசயமானவராக சமாதான பிரபுவாக உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்ம கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுகிறோம்? பண்டிகை கலாச்சாரமா கொண்டாடுகிறோமா, இல்ல ஆண்டவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் கொடுத்து நம்ம செயல்படுகிறோமா? எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கூட அநேக பேருக்கு சுவிசேஷமாக நம்ம சொல்லுகிறோமா? தேவனுடைய அன்பை பறைசாட்டுகிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை கொடுத்தோ இல்ல நல்ல காரியங்களை செய்தோ கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது தேவன் மகிமைப்பட வல்லவர். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளத்திலும் பிறந்து மகிமைப்படுவார். ஏசாயா 9 அதிகாரம் 6 பாக்குறோம், நமக்காக ஒரு பாலன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லி. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துமஸ் என்றாலே கொண்டாட்டம் தானே. இங்க பாக்குறோம், கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குமாரனாக இயேசு பாலன் பிறந்தார். குடிமதிப்பு எழுதும்படியாக அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தவுடன் யோசேப்பு மரியாளும் குடிமதிப்பு எழுதும்படியாக கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெஹேமுக்கு சென்றார்கள். அப்போது பிரசவிக்க போது சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் வைத்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு இடம் கொடுக்கிறோமா? அங்க சத்திரத்தில் இடம் இல்லாததினால் துணிகளில் சுற்றி முன்னணியில் வைக்கிறார்கள். ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தேவனுக்கு இடம் கொடுக்கிறோமா? இங்க பாக்குறோம், மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் தோன்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்காருன்னு சொன்ன உடனே மேய்ப்பர்கள் இயேசு பாலனை பார்க்கும்படியாக, முன்னணியில் இருக்கிற பிள்ளையை பார்க்கும்படியாக சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை பார்க்கும்படியாக நம்ம ஆலயத்திற்கு செல்கிறோமா? தேவனை கடந்து போகிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஏழ்மையான எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் அந்த நிலைமையை விட்டுவிட்டு, அந்த மேய்க்கும் தன்மையை விட்டுவிட்டு கூட தேவனை மகிமை செலுத்தும்படியாக அந்த இயேசு பாலனை பார்க்க சென்று விட்டார்கள். ஜோதி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார், ஏழை கோலமாய் மறையின் மடியிலே தேவன் மனிதனானா. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் தேவன் பிறக்கட்டும். தேவன் பிறந்து மகிழ்ச்சி ஊட்டட்டும். சந்தோஷமாக நிறைவான சந்தோஷத்தை அதிசயமான தேவனாக சமாதான பிரபுவாக உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி சென்று, அது மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பர்கள் சுவிசேஷமாக நற்செய்திகளாக பிறருக்கும் கூற ஆரம்பித்தார்கள். அதே போன்று நம்முடைய கிறிஸ்துமஸ் இந்த நாட்களிலே நற்செய்தியாக கூறும்படியாக பணியில் நம்ம ஈடுபடணும். கிறிஸ்துமஸ் நாட்களிலும் அதிசயமானவராக சமாதான பிரபுவாக கடந்து வந்து உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறந்து சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கிற சோஸ்திரிகிறேசப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறப்பீராக, சமாதான பிரபுவாக, ஆலோசனை கர்த்தராக நீர் செயல்படுவீராக ஜெபிக்கிறேன் தகப்பனே. மகிமைப்படுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.